நிச்சயமா முதல்ல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எடுக்கிற டவுட் என்னன்னா, இந்த நேரத்தில் செய்யலாமா வேண்டாமா? கிரகணம்ங்கிறாங்க, அமாவாசைங்கிறாங்க. முதல்ல தவிர்க்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த ராசி அன்பர்கள் நிறைய நாள் தொழில் தொடங்கணும். நிச்சயமாக இத்தனை விஷயம் தவிர்த்துறாங்க. செய்ய வேண்டியது ஒரு சில குழந்தைகள் ஜாதகத்தில் கேள்விப்படுறோம். நீ அப்பா கூட இருக்கக்கூடாது, அப்பாவுக்கு பாதிச்சிரும். இந்த தசாபுத்தி அடிப்படையில் நீ அம்மா கூட இருக்கக்கூடாது, தனி கொடுத்தன போகணும்னு கேள்விப்பட்டிருக்கோம். சிறிது நாட்கள் தள்ளி இருங்க, தனியா இருங்கன்னு சொல்லுவாங்க. இது சின்ன கை குழந்தையா இருந்தா என்ன பண்றது? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே இவரை தெரியுங்க. அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். இப்ப கெஸ் பண்ணிருப்பீங்க யாருன்னு. ஆமாங்க, வாஸ்து நிபுணர் நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பர் சார். நிறைய பேர் உங்க பதிவுகளை பாக்குறாங்க. குறிப்பா சொல்லணும்னா நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க. சோ அந்த கமெண்ட்டை படிக்கும் போது இந்த டாபிக் நம்ம சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கே ஒரு தோணல் வருது. அப்படி நான் பார்த்து எடுத்த ஒரு டாபிக் தான் இது. என்னன்னா, சூரிய கிரகணம் பிளஸ் அமாவாசை, ஆடி அமாவாசை ரெண்டுமே ஒரே நாள்ல வருது சார். இந்த ஆகஸ்ட் மாசம் வரக்கூடிய ஆடி அமாவாசை பிளஸ் சூரிய கிரகணம். இப்ப சூரிய கிரகணம் அப்படின்னாலே இந்த விஷயங்கள்லாம் செய்யாதீங்க, இந்த இடத்துக்கு போவே கூடாது, கண்டிப்பா இந்த ராசிக்காரர்கள்லாம் பரிகாரம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். சோ இந்த சூரிய கிரகணத்தை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஒவ்வொரு ராசியினரும் என்ன செய்யணும், என்ன தவிர்க்கணும்ன்றதை நம்ம பார்த்துடலாம். நிச்சயமா முதல்ல இந்த வருடம் நடக்கின்ற வருடத்துல சிறப்பான வருடம். ஏன்னா சூரிய கிரகணம் ஆடி அமாவாசையும் இரண்டும் கடந்து வர்றதுனால உலக அளவுல பல மாறுதல் ஏற்பட போகுது. அந்த உலகத்தில் இருக்கிற நமக்கும் ஏற்பட போகுது. இந்த 12 ராசிகளுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, முதல்ல செய்யக்கூடியவைன்னு நிறைய இருக்கு. இந்த ஆடி அமாவாசை ஒட்டி நிறைய வரும், செய்யக்கூடாதுன்னு வருது. அப்ப மனிதர்கள் இதை சரியாக கடைபிடித்தால் விதியை வெல்லும் வல்லமை படைக்கின்ற காலகட்டம். ஜாதகத்துல பல தோஷங்களுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்க. மாத்திரு தோஷமா, பித்ரு தோஷமா, அதுல பாத்தீங்கன்னா கிரகண தோஷங்கள் பிறந்திருப்பாங்க, தந்தை வழி தோஷங்கள், தாய் வழி தோஷங்கள், பூர்வ கர்மாக்கள், கர்மாவை மாற்ற காலம் பிறந்திருக்கிறது. அப்ப இந்த கிரகணமும் அமாவாசையும், அது ஆடி அமாவாசை, முன்னோர்களும் கிரகணம் அனைத்துக்கும் அந்த நெகட்டிவ் அப்படியே மாத்தி வாழ்வுல பாசிட்டிவ் புதுசா ஒரு மனிதன் பிறந்து அந்த ஜாதகம் இருந்து அப்படி இருக்கும், அது மாறக்கூடிய காலகட்டம். அப்ப நம்ம இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திட்டு ஒரு சில வழிமுறைகள் சொல்ல போறேன். ஆண் பெண் இருவரும் கடைபிடிச்சா ஜெயிக்க போகிற காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சுங்க. சூப்பர் சார். நிச்சயமா மிஸ் பண்ணாம முழு பதிவையும் பாருங்க. ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன தவிர்க்கணும். 2 நாள் தாங்க. இந்த 2 நாள் மட்டும் சார் சொல்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா லைஃப் ஃபுல்லா நல்லா இருக்க போகுது. பாத்துடலாம் சார் ஒவ்வொரு ராசியா. ரொம்ப அழகா கிரகணம், சூரிய கிரகணம் பிளஸ் ஆடி அமாவாசை ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க சார். ஒவ்வொரு ராசிக்குமே மக்களும் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்துல எந்த விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது, ஆடி அமாவாசை இருக்கிறதால என்ன செய்யலாம்? நிச்சயமா முதல்ல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எடுக்கிற டவுட் என்னன்னா, இந்த நேரத்தில் செய்யலாமா வேண்டாமா? கிரகணம்ங்கிறாங்க, அமாவாசைங்கிறாங்க, அமாவாசைக்கு முன்னோர்களை கும்பிடுங்கிறாங்க, கிரகணத்தை வேணாங்கிறாங்க. இந்த ஒரு குழப்பத்துக்கு தெளிவு பிறக்கிற காலகட்டம். முதல்ல தவிர்க்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த ராசி அன்பர்கள் நிறைய நாள் தொழில் தொடங்கணும், ஒரு புது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடணும். இது ஏங்கிட்டு இருந்தாங்க, அதுக்குண்டான வாய்ப்புகள் வருகிற காலகட்டம். குறிப்பா ஆகஸ்ட் 11, 12, 13. ஆகஸ்ட் 12 தான் கிரகணம். முன்ன பின்ன ஒரு நாள், இந்த 3 நாள் ஒட்டி எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். புது அக்ரிமெண்ட் சைன் பண்றது, ஒப்பந்தங்கள் போடுறது, லேண்டுக்கு இது கொடுக்கறது, வண்டி வாகனத்துக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரும், இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய காலகட்டம் இந்த நேரம் தான். இதை தவிர்த்துட்டாலே பாதி விஷயம். ஏன்னா இந்த நேரத்தில் கொடுக்குறது எல்லாமே பேக் ஃபயர் ஆயிருப்போம். இது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மாணவர்களாக இருக்கிறவங்க கூட அந்த பேரண்ட்ஸ் பார்க்கணும், ஃபாரின் ட்ரை பண்ணுறேன், அந்த மாதிரி எக்ஸாம் எழுதுனேன், அப்ளை பண்ணுறேன். பொதுவாக வெளிநாட்டுக்கு நிறைய பேர் இந்த டைமில் அப்ளை பண்ணுறாங்க. யூஎஸ், யூகேலாம் இந்த 3 நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க, இல்லைன்னா தள்ளி அப்ளை பண்ணுங்க. இந்த நேரத்தில் என்னன்னா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு கூட தள்ளி போயிடும். தெரியாமல் கண்ணுக்கு மறைச்சி ஒரு மிஸ்டேக்காக இருக்கலாம், டைப்போகிராஃபிக்கில் இருக்குது, ஏதோ ஒன்று தவறு நடந்துடும். இந்த நேரத்தில் இன்டர்வியூ ஷார்ட் லிஸ்ட் பண்ணவே கூடாது.
ஏன்னா உங்களுக்கு மனசு அவ்வளோ அமைதியாக இருக்காது இந்த காலகட்டம். ஏன்னா உங்கள் ராசியில் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது, சுவாதின்னு நினச்சி அதோட எஃபெக்ட் இங்கேயும் இருக்குங்க. இந்த மாதிரி விஷயம் இதில் குறிப்பாக அந்த கிரகணம் நைட்டில் தெரியுது, நமக்கு எஃபெக்ட் இல்லை. அதாவது பிரபஞ்சங்கிறது காமன், இது ஒன்று. அதோட எஃபெக்ட் அந்த நாள் நம்ம கண்ணுக்கு தெரியலனா கூட நம்ம பூமிக்கு அந்த எஃபெக்ட் ஏதோ ஒரு வகையில் இருக்கும். முன்ன பின்ன நாள் ஒரு எஃபெக்ட் இருக்கும் கிரகணத்துக்கு. இப்போ சொல்லுவோம் இல்லையா, அமாவாசை அன்னைக்கு சூரியன் தெரியல, முன்னாடி நாளும் தெரிய மாட்டேது, அடுத்த நாளும் தெரிய மாட்டேது. எஃபெக்ட் அது மாதிரி எஃபெக்ட் இருக்கும். இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா, நிச்சயமாக இத்தனை விஷயம் தவிர்த்துறாங்க. செய்ய வேண்டியது முன்னோர்களின் திதி. இந்த அமாவாசை தொடங்குவதற்கு முன்னாடியோ ஏதோ ஒரு நாள், கிட்டத்தட்ட கிரகணம் தொடங்குறதுக்கு முன்னாடி திதி கொடுத்து முன்னோர்கள் ஆசீர்வாதம் பெற்று முன்னோர்களுக்கு ஒரு படையலில் பண்ணிட்டு காகத்துக்கு படைச்சிறது பெட்டர். இப்போ நீங்கள் பெரியவங்க பெரிய கூட்டமாக போய் இல்லைன்னா கோயில், அந்த கோயிலில் திதி கொடுத்துட்ருப்பாங்க. சார் வீட்டில் கொடுக்க எங்களுக்கு பயமாக இருக்க பண்ணலாமா? நேரம் ஆற்றங்கரை ஒட்டி இருக்கிற கோயில்கள் இல்லை அந்த சம்மந்தப்பட்ட கோயிலில் போய் முன்னாடியே அந்த கோயிலில் கேட்டுட்டு பண்ணுறீங்கன்னா பண்ணுற நேரம் என்னன்னு கேட்டுட்டு போய் திதி கொடுத்துருந்தாங்க. இந்த நேரத்தில் திதி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, கண்ணுக்கு தெரியாத மாத்திரு தோஷம் சந்திரன் ராகு அடிப்படையில் வராது, சந்திரன் கேது அடிப்படையில் அந்த தோஷம், பித்ரு தோஷம் சூரியன் ராகு சூரியன் கேது அடிப்படையில் அந்த தோஷங்கள், கலஸ்திர தோஷம் சுக்கரன் ராகு சுக்கரன் கேது, செவ்வாய் ராகு செவ்வாய் கேது, இந்த அடிப்படையில் இந்த மாதிரி இருக்கிற தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி பண்ண வாய்ப்புண்டு. இந்த கிரகணத்தை ஒட்டி ஒரே ஒரு என்னென்னா, ஜாதகத்தில் மைண்டு ஸ்ட்ரெஸ், இந்த சந்திரன் கேது இருக்க ஒரு மைண்டு ஸ்ட்ரெஸ் ஏற்படுது, அதுக்கும் இங்கே நிவர்த்தி. இந்த கோயில், இந்த சர்ப்பம் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போய் இந்த வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த சர்ப்ப சாந்தி பண்ணிட்டோம் வைங்களேன், உங்கள் ஜாதகத்தில் இருக்க தோஷத்துக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்ச மாதிரி. 100% ஒரு 80% குறைஞ்சா அப்படி இருக்கும். அப்போ அந்த எஃபெக்ட் நிச்சயமாக குறையும். சில வருடங்கள் உங்களுக்கு ஒரு விடிவு காலமாக இருக்கும். அப்போ நிறைய மைண்டு ரீதியாக பிரச்சனை இருக்கிறவங்க, திருமணமே ஆகலை அப்படின்ற இந்த டைமில் போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது ஒரு சில குழந்தைகள் ஜாதகத்தில் கேள்விப்படுறோம், நீ அப்பாவோட இருக்கக்கூடாது, அப்பாவுக்கு பாதிச்சிரும், இந்த தசாபுத்தி அடிப்படையில் நீ அம்மா கூட இருக்கக்கூடாது, தனி கொடுத்தனும் போகணும் கேள்விப்பட்டிருக்கோம். சிறிது நாட்கள் வந்து தள்ளி இருங்க, தனியா இருங்கன்னு சொல்லுவாங்க. இது சின்ன கை குழந்தையா இருந்தா என்ன பண்றது? ஸ்கூலுக்கு போற பையன் 5வது 6வது தாங்க பொண்ணு படிக்குது, ஹாஸ்டல்ல முடியாத பாசம். அப்போ அவங்களுக்குலாம் இந்த பரிகாரம் தாங்க. சர்வம் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போய், பாம்பு புத்துக்கள் கோயிலுக்கு போய் சர்வ சாந்தியோ இந்த பெற்றோர்கள் ஃபேமிலியோடு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குடும்பத்துக்கே ஒரு பாவ விமோச்சனம் கிடைச்ச மாதிரி தெளிவு ஏற்பட்டுருங்க நிச்சயமாக. அதில் இந்த கிரகண காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏஜ்டு பர்சனுக்கு பார்த்திங்கன்னா மன ரீதியாக ப்ரெஷர் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது. நிறைய பேருக்குன்னா இந்த இன்டென்சிட்டி இருக்கலாம், கொஞ்சம் பதட்டம் ஏற்படும். ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் அவங்க கூட உறவினர்கள் யாரோ ஒருத்தர் இருந்துக்கிட்டால் இவங்களுக்கு சேஃபஸ்ட் சைடு. ஏன்னா ஏதோ ஒரு மன அழுத்தம் நெருக்கம் கொடுக்கும். இதில் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் கூட எப்பவுமே நெருங்கியே இருங்க. எமர்ஜென்சிக்கு டக்குன்னு டாக்டர்கிட்ட போகிற மாதிரி முடிவுக்கு இருங்க. சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப அருமையா துலாம் ராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கிரகணம் இருந்தாலும் அதை நம்ம எப்படி சாதகமா மாத்திக்கலான்றது இந்த பதிவின் வாயிலாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆடி அமாவாசையும் என்ன முறைகள்ல அவங்க ஃபாலோ பண்ணணும்னு சொன்னீங்க. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆடி அமாவாசையும் வருது, கிரகணமும் இருக்கு. ஸோ சூரிய கிரகணம் பிளஸ் ஆடி அமாவாசை ரெண்டுமே உங்களுக்கு பயனுள்ள மெசேஜ் வந்து சார் கொடுத்துருக்காங்க. இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து அஸ்ட்ராலஜி பார்க்கணும், உங்க ஜாதகத்தை பார்க்கணும், இல்ல உங்க உறவுகளுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் சாரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கு, ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நான் ஒரு ஜோசியர் ஆகணும், நான் ஜாதகம் கத்துக்கணும், என் ஜாதகத்தையும் என் குடும்ப ஜாதகத்தையும் நானே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கும் சார் ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னு தானே கேக்குறீங்க? இந்த புத்தகம் தான். அதாவது ரொம்ப அருமையா ஜாதகத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த புக்கை நீங்க படிச்சாலே நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். அந்த அரிய வாய்ப்பு உங்களுக்கும் காத்துட்டு இருக்கு, உங்க கதவை தட்டுது அப்படின்னே வச்சுக்கோங்க. சோ இந்த புக் உங்களுக்கு வேணும்னு நினைச்சாலும் வீடியோல தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக்கை நீங்க கொரியர் மூலமா எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து அமேசான், பிளிப்கார்ட்லயும் இந்த புக் வந்து அவைலபிளா இருக்கு. சோ அதை கூட பயன்படுத்திக்கோங்க. சோ ஜாதகமும் கத்துக்கலாம், ஜாதகமும் பார்க்கலாம். 2 ஆப்ஷனும் இருக்கு, ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில, அற்புதமான நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.